அன்னைக்கு காலையில் சூரியன் ரொம்பவே அழகாக உதிச்சது. அங்கே ஒரு பெரிய மாமரமும் இருந்தது. அந்த மாமரத்துக்கு எதிர்த்தாப்புல பெரிய ஆலமரமும் இருந்தது. அந்த மாம்பழத்துடைய சுவையை பச்சை, நீலம், மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு ஆகிய 5 வண்ணம் இறகுகளை கொண்ட பஞ்சவர்ணன்ற கிளி அந்த மாம்பழத்தை சுவைச்சிட்டு இருந்தது. அதனுடைய சுவையில் பஞ்சவர்ணம் அக்கம் பக்கத்தில் நடக்கிறத கூட உத்து கவனிக்காமல் ரொம்பவே திகைத்து போய் இருந்தது. அந்த மாமரத்தை சுற்றி நிறைய பறவைகள் இருந்தது. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக உரையாடிட்டு இருந்தாங்க. அப்போது பஞ்சவர்ண கிளி, ஆஹா, என்ன ருசியான மாம்பழம்! இந்த ஊர் மாதிரி ஒரு சொர்க்கம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் கலகலன்னு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இந்த மாம்பழமும் ரொம்ப சுவையாக இருக்குது. இப்படி பஞ்சவர்ணம் பேசிகிட்டு இருக்க சூரியனும் மறைய ஆரம்பித்தது. இரவு நேரம் வந்தது. சூரியன் மறைந்த பிறகு அங்கே ஒரு மெல்லிய அழுகுரல் காற்று முழுவதும் எதிரொலிக்குது. அங்கிருந்த மற்ற பறவைகள் எல்லாம் அந்த சத்தத்தினால பயந்து ஓடினாங்க. ஆனால் பஞ்சவர்ணம் மட்டும் அந்த சத்தத்தை எதிர்நோக்கி ஆர்வத்துடன் கவனிச்சிட்டு இருந்தா. அந்த சத்தம் அவளுக்கு முதல் முறை கேட்டது போல இருந்தது. இது என்ன புதுசாக இருக்கே, இதுக்கு முன்னாடி இது போல ஒரு குரலை நான் கேட்டதே இல்லை. இப்படி பஞ்சவர்ணம் பேசிகிட்டு இருக்க அப்போ அவளை நோக்கி அந்த அழுகுரல் நெருங்கி வருது. ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய லேசாக மின்னும் சிறிய உருவம் ஒரு ஆலமரத்தின் பின்னாலிருந்து தயக்கத்துடன் மிதந்து வருகிறது. இதுதான் பயந்தாங்கோலி. தைரியமில்லாத பேய். அவன் பயமுறுத்துவதை விட சோகமாக இருக்கிறான். அந்த பயந்தாங்கோலி பயத்தோட, ஐயோ அம்மா, இருட்டு ஆரம்பிச்சிருச்சே, யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க ரொம்பவே இருட்டாவும் இருக்கு. இப்படி பயந்தாங்கோலி பேசுறத பஞ்சவர்ணம் வேடிக்கையா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கா. ஏய், நீ யாரு? புதுசா இருக்கியே, ஏன் இப்படி கத்துற? இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். பயப்படாம என் பக்கத்துல வா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாம். பஞ்சவர்ணத்தை பார்த்த பயந்தாங்கோலி பயந்து போய் மெல்லிய தென்னை மரத்து பின்னாடி மறைஞ்சிக்க முயற்சி பண்ணுறான். அது அவனை மறைக்க போதுமானதாக இல்லை. இப்படி தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க முயற்சி பண்ண பயந்தாங்கோலி பேய் பஞ்சவர்ணத்தை நோக்கி, நான் ஆவி பேய், என்னை விட்டுடுங்க. நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் ரொம்பவே நல்லவன். பேயா? நீயா? உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. ஏன் இப்படி நடுங்கிற? என்கிட்ட வந்து நேருக்கு நேர் பேசு. அது எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் நான் இருக்கேன். ஆனால் சாயங்காலம் ஆனாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்னை யாராவது பயமுறுத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. அடப்பாவமே, பேய்க்கு பயமா? பேய்க்கு வந்த சோதனையை பார்த்தியா? இது புது கதையாக இருக்கே. சரி சரி, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. இப்படி பஞ்சவர்ணம் பயந்தாங்கோலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க பயந்தாங்கோலி அமைதியாக நின்று கேட்டுட்டு இருந்தது. சரி சரி பேயே, உன் பேர் என்ன? நீ ஏன் இப்படி பயந்தாங்கோலியாக இருக்கன்னு என்கிட்ட சொல்லு இப்போ. என் பேர் பயந்தாங்கோலி தான். முன்னாடி நான் இந்த ஊரில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்படி நான் பேயாயிட்டேன். ஆனால் எனக்கு யாரையும் பயமுறுத்தவே தெரியாது. எல்லாரும் என்னை பார்த்தாவே பயப்படுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நான் ரொம்பவே நல்லவன். இப்படி பயந்தாங்கோலி பஞ்சவர்ணத்துக்கிட்ட சொன்னான். சரி சரி பயந்தாங்கோலி, நீ கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக சொல்லுறேன். இருட்டுனா ஏன் பயப்படணும்? நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை சுற்றி பார்க்கலாமா? என்னது, இருட்டில் ஊரை சுற்றி பார்க்கறதா? ஐயோ வேணாம். ஏதாவது புழுவோ பூச்சியோ என் மேலே விழுந்துட்டா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஏய், நீ ஒரு பேய் தானே. புழுவுக்கும் பூச்சிக்கும் நீ தான் பயம் காட்டணும். நீ பயப்படக்கூடாது. சரி சரி, வா, நம்ம 2 பேரும் போயிட்டு ஊரை சுற்றி பார்க்கலாம். நான் தான் உன் கூட இருக்கல்ல, பயப்படாத. இப்படி பஞ்சவர்ணம் பயந்தாங்கோலியை சமாதானப்படுத்தி அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போச்சு. பஞ்சவர்ணம் ரொம்பவே விளையாட்டுத்தனமாக பறந்து போகிறா. பயந்தாங்கோலியோ பயந்து பயந்து போய் ஏதாவது மரத்து மேலே முட்டிக்கிட்டு நிற்கிறான்.
பயந்தாங்கோழி, நீ பயந்து பயந்து அங்கங்கே போயிட்டு முட்டிக்காத, என் கூட ரொம்பவே நிம்மதியாக வா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். பஞ்சவர்ணம் எதிர்த்தாப்புல மின்னிட்டு இருக்க மின்முனி பூச்சிகளை எல்லாம் காட்டி, இங்கே பார்த்தியா பயந்தாங்கோழி, இந்த பூச்சிகள் எவ்வளவு அழகா இந்த கிராமத்தை ஒளிர செய்யுதுன்னு. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன். இப்போ தான் நான் முதல் முறையாக அந்த ஆலமரத்தை விட்டு தூரமாகவே வரேன். சரி சரி, இங்கே பார்த்தியா அந்த தவளைகள், அந்த புழுக்கள், பூச்சிகள் கத்துற சத்தம்லாம் எவ்வளவு அழகாக இருக்குது. ஆனால் இந்த சத்தம்லாம் என்னை எப்பவுமே பயமுறுத்தியதே இல்லை. இந்த சத்தங்கள் ஒரு விதமாக இருந்தாலும் மனசுக்கு கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம் பஞ்சவர்ணம், நீ சொல்கிறது சரிதான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் என் மனசுக்குள்ளே இருக்க தான் இருக்குது. ஆனால் இது போல் ஒரு அழகான காட்சியை என் வாழ்நாளில் இதுதான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். சரி பயந்தாங்கோழி, நீ இதெல்லாம் பார்த்த பிறகு கூடவா உனக்கு இருட்டுனா பயமாக இருக்குது? இல்லை பஞ்சவர்ணம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீ சொன்னது சரிதான். இருட்டில் பார்க்கறதுக்கு நிறைய அழகான விஷயங்களும் இருக்குது. ஆனால் மற்றவங்க என்னை பேன்னு நினச்சி பயப்படுறாங்களே, அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பயந்தாங்கோழி, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. நாம் அவங்களுக்கு நீ பயந்தாங்கோழி பேயின்னு சொல்லாமல் பாதுகாப்பான பேயின்னு சொல்லலாம். நீ ஊரை சுற்றி வந்து ஏதாவது தப்பு நடந்தால் சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பி விடலாம்ல. இப்படி பயந்தாங்கோழி பேயும் பஞ்சவர்ண கிளியும் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் சூரியனும் மறைஞ்சி இரவு நேரமும் வந்தது. பயந்தாங்கோழி பேய் அந்த கிராமத்தில் மூளைக்கு மூளை போயிட்டு கத்திக்கிட்டு இருந்தது. அந்த சத்தம் மற்றவங்கள பயமுறுத்துகிற மாதிரி இல்லை, ஏதோ எச்சரிக்கிறது போல இருந்தது. அடுத்த நாள் காலையில், சுசியக்கா, அந்த சத்தத்தை கேட்டிங்களா? அது ஏதோ பேய் கத்துற மாதிரி தான் இருந்தது. இது போல் ஒரு சத்தத்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லை. கோவிந்தம்மா பாட்டி, அந்த சத்தம் பேய் கத்துற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பயமுத்துற மாதிரி இல்லை, ஏதோ நம்மக்கிட்ட எச்சரிக்கிற மாதிரியே இருந்தது. அந்த பேய் நிச்சயமாக நல்ல பேயாக தான் இருக்கும். இப்படி அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் பயந்தாங்கோழியை ரொம்பவே பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பஞ்சவர்ண கிளி அங்கிருந்த மாமரத்து மேலே உட்காந்து உற்று கவனித்து கேட்டுக்கொண்டு இருந்தா. அப்போ பயந்தாங்கோழி பேய் பஞ்சவர்ணங்கிட்ட வந்தா. பயந்தாங்கோழி, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களையும் நீ ஆபத்துலேருந்து காப்பாற்றுற. இதன் பிறகு உன்னை எல்லாரும் நல்ல பேயின்னு பாராட்டுவாங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான் பஞ்சவர்ணம். இதன் பிறகு எல்லாரும் என்னை நல்ல பேயின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால தான் இவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. என்ன பயந்தாங்கோழியே இருந்தவனை இப்போ நீ தைரியசாலியாக மாற்றிட்ட. இந்த கிராம மக்கள் எல்லா பாராட்டையும் உனக்கு தான் தரணும். பயந்தாங்கோழி பஞ்சவர்ணத்துக்கு நன்றி சொன்னான். அதன் பிறகு வர ஒவ்வொரு இரவு நேரங்களிலையும் பஞ்சவர்ணமும் பயந்தாங்கோழி பேயும் ஒன்றாவே நேரத்தை செலவழித்தாங்க. அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாகி அந்த கிராமத்துடைய அழகை ரசித்தாங்க.